எஸ்டர்டே கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதோடைய கண்டினியூட்டி தான் இன்றைக்கி நம்ம போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டு இயர்லி 1990 அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் செவரல் லார்ஜ் என்டர்பிரைசஸ் were set up by both central and state governments in different segments, such as integral coach factory in Chennai to make the railway coaches, and the Bharat Heavy Electric Limited BEL in Tiruchirappalli manufactured two boiler and turbines. The BEL in turn led to emergences of an industrial cluster is a several small film category to it is the input requirements. Heavy vehicle factory was set up to the manufacture tanks in Avadi and the outstack of Chennai. The standard motor to standard manufacturing car in Chennai. Ashok motor and standard motor together help to form an automobile cluster in Chennai region. The Avadi Industrial Estate was established in 1950 to support the small and medium companies supplying to the large firm in the region. The more hydroelectric power projects in the state were also initiated to increase the spread of electrification. The government played a major role in all the process. The Salem steel plant was set up 1973 to produce a stainless steel. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா துருப்பிடிக்காத இரும்பு கொண்ட தயார் பண்ணக்கூடிய ஒரு இது சேலம் ஸ்டீல் பிளான்ட் 1970 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா 1970 to 1980 அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இது வரைக்கும் இந்த பேராகிராஃப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற இரண்டு அரசாங்கம் சேர்ந்து தொழில் முனைவர்களை பல்வேறு தமிழ்நாடு த்ரூ அவுட் இந்தியாவிலையும் அதிகப்படுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு எங்கே அப்படின்னா சென்னை தான் ஃபஸ்ட்டு. சென்னை, அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி. சென்னையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, ரயில்வே கோச், ரயில் பெட்டி, தொடர்ந்து ரயில் பெட்டி சார்ந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹெவி எலக்ட்ரிக் பெல் லிமிடெட் திருச்சிராப்பள்ளி மேனுஃபேக்சரிங் ஃபார் பாய்லர் அண்டு டர்பனிஸ், கொதிக்கலன்களையும் அந்த டர்பனின்னு சொல்லக்கூடிய விசைத்தறிகளையும் கொண்டு செஞ்சுருக்காங்க. உருவாக்கக்கூடிய அது சார்ந்து இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை வைக்கியிருக்காங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் ஃபார் செவரல் ஸ்மால் ஃபிலிம் கம்பெனி ஏற்படுத்தியிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி, கனரக வாகனங்கள் சொல்லக்கூடிய ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி செட்டப்டு மேனுஃபேக்சரிங் ஆர் டேங்க்ஸ் இன் ஆவடி சென்னையில் இருக்கக்கூடிய ஆவடியில் கனரக வாகனங்கள் கூடிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. டாங்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் வெப்பன்ஸ் அதையும் என்ன பண்ணியிருக்காங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஆவடியில் இருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டாண்டர்ட் மோட்டார் வெஹிக்கிள் கம்பெனியும் சென்னையில் கார் கம்பெனி ஏற்படுத்தியிருக்காங்க. அசோக் லைலாண்ட் மோட்டார்ஸும் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் கிளஸ்டர்ஸ் சென்னை அன்றைக்கி அது சார்ந்த அந்த கனரக வாங்கல் சார்ந்த தொழில் சார்ந்த பொருள் சார்ந்த வாகனங்களை இது இரண்டு கம்பெனிகள் சேர்ந்து ஏற்படுத்தியிருக்காங்க. The Avadi Industrial Estate was established in 1950. இதேமாரி மிகப்பெரிய அளவில் இந்தமாரி தொழிற்சாலைகள் ஏற்படுத்தினா அதை பெரிய அளவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு எஸ்டேட்டே ஆவடியில் பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணி 1950
நம்முடைய 1950 ரிப்பப்ளிக் டே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இயரில் ரிப்பப்ளிக் இந்தியா வந்து குடியரசு ஆன அந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா ஆவடியில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை சார்ந்து இட் இஸ் சப்போர்ட் ஃபார் ஸ்மால் அண்டு மீடியம் கம்பெனிஸ், சிறு சார்ந்திருக்கக்கூடிய சிறு நிறுவனங்கள் பெருநிறுவனங்கள் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அப்போ இந்த நிறுவனத்தை ரன் பண்ணுறது தேவையான மின்சாரங்களை ஹைட்ரோபோர் நீர்மின் சக்தி நிலையங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்புறம் இரும்பு அயன்ஸ்டீல் பிளான்ட் செட்டப் பண்ணியிருக்காங்க 1973. மெயினாக இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் துருப்பிடிக்காத இரும்புகளை உருவாக்கக்கூடிய சேலத்தில். இதை தொடர்ந்து 1970 1980 வரைக்கும் பார்த்திங்கன்னா எமர்ஜென்ஸ் பவர்லூம் வீவிங் விசைத்தறிகளாக கொண்டு நெய்யக்கூடிய கிளஸ்டர்ஸ் கம்பெனிகள் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க கோயம்புத்தூரில். ஸோ கோயம்புத்தூரை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டன் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது இருக்குது. த வெல் நோன் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் காட்டன் நைட்வியர் கிளஸ்டர். இந்த நைட்வியர் அப்படின்னா பின்னல் ஆடைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய காட்டனால் செய்யப்பட்ட பின்னல் ஆடைகள் திருப்பூர். அண்டு ஹோம் ஃபினிஷிங் கிளஸ்டர் கரூர் இஸ் ஆல்சோ ஃபார் என்கரேஜ் ஃபார் த small or medium sector of industrial estate. The state government is a different part of ஹோசூர். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் சார்ந்து இருக்கக்கூடிய நீர் இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கட்டும். அதேபோல் ஓசூரில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இது சார்ந்து நிறைய வகையான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஏன்னா அது ஒரு பேக்வேர்டு ஏரியாவாக இருந்து இன்றைக்கி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக மாறி இருக்குது. அதுக்கு காரணம் இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில்மயமாக்கல். ஸோ அதோடைய விளைவாக தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆர் லிபரலைசேஷன் ஃபேஸஸ். தமிழ்நாட்டுடைய தொழில்மயமாக்குதலும் அதுக்கான காரணங்கள் என்னென்னா தமிழ்நாட்டில் தே ஸ்டார்டட் லிபரலைசேஷன் தாராளமயமாக்கல். இது ட்ரேடு அதான் மெயினாக சொல்கிறாங்க. ஸோ 1990 அப்புறம் த ரிஃபார்ம் மேட் த கவர்மெண்ட் மோர் ரெஸ்பான்ஸ் ஃபார் ரிசோர்ஸஸ் மொபிலைசேஷன். they forced to compete with each other. அப்போ தொழில்முயத்திற்குரிய போட்டியான நேரங்களில் சார்ந்து தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய இண்டஸ்ட்ரியல் உருவாகிருக்கு. அது உருவாகிறதுக்கு மெயின் என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்டு இனிஷியேட்டிவ் சச் ஏ சீப் லேண்ட். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஈஸியாக லேண்டு கிடச்சிரும். டேக்ஸ் கன்செஷன்ஸ் வரிகள் குறைப்பு, வரிகளில் நம்மளுக்கு சலுகை கிடைக்கும். அண்டு சப்சிடி ஃபார் குவாலிட்டி ஆஃப் பவர்ஸ். அப்போ நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சப்சிடி மானிய தொகை அப்படிங்கிறது நம்மளுக்கு குறைக்கப்படும். இது இல்லாமல் இந்த லிபரலைசேஷன் ஆஃப் ட்ரேடு, நம்ம அப்படி இப்படி இவ்வளோ வகையான பெனிஃபிட்டை கொண்டு ஒரு இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரின்னு வரக்கூடிய பொருளை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய அதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லிபரலைசேஷன் தாராளமயமாக்கல் அப்படிங்கிற கொள்கையை தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கான பண மதிப்பீடுங்கிறது பார்த்திங்கன்னா பண மதிப்பு குறைவு ஏற்பட்டிருக்கு. த கரன்சி டெவல்யூஷன்ஸ் டு மேஜர் டெவலப்மெண்ட்டாக இருந்திருக்கு. The important industrial estate that evolved much longer period of include sugar. இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்கிட்ட பல ஆண்டுகளாக இது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது சுகர் இண்டஸ்ட்ரீஸ், ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ், சிமெண்ட்டு, அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட் இன்டு த ஸ்டீல், கெமிக்கல் அண்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்டு பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு செவரல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் அங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா பிகாஸ் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் த தமிழ்நாடு அட் ப்ரெசன்ட் ஹேஸ் டு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் அமாங் ஆல் ஸ்டேட் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டேட்டுகளை விட தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான தொழில் நிறுவனங்கள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்து அந்த தொழில்துறை சார்ந்து வேலை பார்க்கக்கூடிய
எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது மற்ற ஸ்டேட்டுகளை விட. இட் ஆல்சோ த லார்ஜ் ஷேர் ஆஃப் த ஒர்க்கர் ஃபோர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் மேனுஃபேக்சரிங்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட்லி தி மோர் லேபர் இன்டென்சிவ் கம்பேர்டு வித் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் அட்வான்ஸ்டு ஸ்டேட் லைக் டு மகாராஷ்டிரா, குஜராத் மகாராஷ்டிராவை கம்பேர் பண்ணும்போது ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நிறைய வகையான பல்வேறு வகையில் அவங்களுக்கு பெனிஃபிட் அடைகிறாங்க. அது மட்டும் இல்லை மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஆட்டோமொபைல். என்னென்ன இண்டஸ்ட்ரினா தமிழ்நாட்டில் அப்படின்னா ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோ காம்போனன்ட்ஸு, லைட் இண்டஸ்ட்ரீஸ், ஹெவி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ், மிஷினரி இண்டஸ்ட்ரீஸ், காட்டன் அண்டு டெக்ஸ்டைல்ஸ், ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் ப்ரொடக்ட் உணவு பாதுகாப்பு, டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட் போக்குவரத்து சார்ந்து இருக்கக்கூடிய வசதிகள், chemicals and leather goods. This is a state for industrial or spread across all the region of state, with many of them being export oriented. The state has to well developed network for road, railway, air and major ports. அப்போ இவ்வளோ வகையான மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸை டெவலப் அடைகிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ரோட்வே, ரயில்வே ஃபெசிலிட்டிஸ்னால் மெயின் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேஜர் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அண்ட் தேர் ஸ்பெஷலைசேஷன் தமிழ்நாடு. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தொழில்துறை அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்துறையுடைய சிறப்பு, அதில் சிறப்பாக இருக்கக்கூடிய சிறந்து இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக் கிளஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுமாரி ஆட்டோமேட்டிவ் கிளஸ்டர்ஸ் கொடுக்குறாங்க. அதில் சென்னையில் தான் அதிகப்படியான இந்த வாகனம் சார்ந்த ஹெவி வெஹிக்கிள் மோட்டார் சொல்லக்கூடிய வாகனம் சார்ந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுறது. அதனால தான் இந்த சென்னை இஸ் நிக்நேம்டு. ஸோ இந்த சென்னை இஸ் நிக்நேம்டு ஃபார் ட்ரெட்டட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை இஸ் நிக்நேம்டு Detroit of Asia because of large auto industries base. சென்னை முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த 2-வீலர் 4-வீலர் சார்ந்திருக்கக்கூடிய அதுக்கு தேவையான முக்கியமான பொருள்களை உற்பத்தி பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழிற்பேட்டையாக இருக்குது. அப்போ ஏஷியா காண்டினென்ட்லேயே மிகப்பெரிய ஒரு தொழிற்பேட்டையாக சென்னை கருதப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்திருக்கக்கூடிய இந்த 4-வீலர் 2-வீலர் சார்ந்த என்னென்ன கம்பெனிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the components make a film while there are a few domestic film like to TVS. அடுத்து பார்த்தீங்கன்னா TI Cycles, Ashok Leyland, Standard Motor earliers post reform periods. Several MNC multinational corporation film like Hyundai, Ford, Daimler Benz, Renault, Nissan have opened a factory in this region. Strength has attracted the number of components suppliers from foreign countries. The many local film to cater to components production for all these films. The hosiery is another auto cluster with a film like to TVS, Ashok Leyland having to their factory there. The Coimbatore region is also developing into the ஆட்டோ காம்பனன்ட்ஸ் கிளஸ்டர். இப்போ கோயம்புத்தூர் இந்தளவுக்கு வளர்ச்சி அடையுது அப்படின்னா காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம். அதே போல் இப்போ ஓசூர்னு எடுத்துகிட்டேன் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹெவி வெஹிக்கிள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்குது.